35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக மறுபடியும் விஜய் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துறார், கூர்மைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ரெண்டு காரணங்கள் நான் இருக்கிறத பார்க்கிறேன். ஒன்று, சில பேர் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க சில பேர் அப்படின்னு ஒரு வார்த்தைகளும் சொல்றாங்க. என்ன அதாவது திமுக விஜயை நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு உலாவுது. கவினுடைய ஆணவப்பட்டு குறித்து விஜய் வாய் திறக்காம மௌனமா இருக்காரு. என்ன காரணம் தெரியல சார். அவர் ஒருவேளை அந்த சமூகத்துடைய வாக்கள் போயிடும்ட்டு மற்ற கட்சிகள் யோசிக்கிற மாதிரி அவரும் யோசிக்க ஆரம்பிச்சாருங்கிறது தெரியும். சீமான் அவர்கள் முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டு வந்தார். நீங்க முத்தோடைய இறப்புக்கு நான் துக்கம் விசாரிக்க சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு பாருங்க அந்த களம் மாறிடும். இவர் விஜய் டைரக்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னு சில பேச்சுக்கள்லாம் வந்தது. அவர் முதல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு கூட சில இஷ்யூஸ்ல வரவேற்கவும் செஞ்சாரு. இப்ப தீவிரப்படுது. நேற்று பேச என்ன சொல்றாரு, 4 மாசம் இருக்கு தம்பி, 4 மாசம் எங்க நான் நிப்பாட்டுறேன் பாரு அப்படிங்கிறார். விஜய் பொறுத்த வரைக்கும் திமுக தான் முதல் எதிரி. அவர் எதிரின்னு சொல்லிட்டே தான் இருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செயல்பாடுகள் இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல. நீங்க பேப்பர்ல எழுதிட்டே இருக்கலாம், டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே, டிஎம்கே 100 தடவை நீங்க ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற மாதிரி எழுதலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க திமுக எதிர்த்து என்ன செஞ்சிட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். என்ன செய்ய போறீங்க நீங்க? அந்த போகக்கூடிய அந்த 2%, 3% வாக்குகளை அவர் சொல்ல, நீங்க ஒரு இளைஞன் நாம் தமிழருக்கு வாக்களிச்சுட்டு இருந்த இளைஞன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க போறான்னா அவர் எப்படி சொல்றாருன்னா, உனக்கு அறிவு இருந்தா நீ நாம் தமிழருக்கு வாக்களிப்பா, உனக்கு அறிவு இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்புங்கிற மாதிரி ஒரு உருவாக்குறாரு. வாக்காளர் அவமானப்படுத்துறது அதே சார் அவர் சொல்றாரு. நீங்க டிவிக்கே நான் சொல்றான். நீங்க அணில் ஏன் அவர் படுத்துறாருன்னா, உனக்கு கொள்கை ரீதியாக எந்தவித புரிதலும் இல்லை. கொள்கை நீ என்னன்னே தெரியல உனக்கு. டிவிக்கேன்னு மட்டும் தான் சொல்றேன். தளபதிங்கிற டிவிக்கேன்னு சொல்றேன் தவிர எந்த பக்கம் நிற்க போகின்ற உன்னோட கொள்கை என்னங்கிற புரிதலே இல்லாம நின்றுருக்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜயை அவமானப்படுத்துகிறாரா சீமான்? இதன் நோக்கம் என்ன? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். சீமான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது தாவேக்காவை கேலி பண்ண மாதிரி பேசியிருக்கிறார். முக்கியமாக புலிகள் வேட்டைக்கு போகும்போது அணில்கள் இடையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது பல உருவகங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? சீமான் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் துவக்கத்தில் ஆதரித்தவர் தான், அவர் வரட்டும் அப்படின்னு வரவேற்றவர் தான். அதற்கு பிறகு அவரோட கொள்கை ரீதியாக முரண்கள் ஏற்பட்ட உடனே அப்படியே சொன்னார். ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, நடுவில் அடிக்க நின்னா லாரி இடிச்சு அப்படின்னு ரொம்ப மோசமாலாம் பேசினார். அதற்கு பிறகு இஷ்யூ பேஸ்டாக சில இடங்களில் வரவேற்கிறார், சில நேரங்களில் எதிர்க்கிறார். அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இப்பொழுது சமீப காலமாக மறுபடியும் விஜய் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்துறார், கூர்மைப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். ரெண்டு காரணங்கள் நான் இருக்கிறத பார்க்கிறேன். ஒன்று, சில பேர் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க சில பேர் அப்படின்னு ஒரு வார்த்தைகளும் சொல்றாங்க. என்ன அதாவது திமுக விஜயை நீங்க எதிர்த்து அரசியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு உலாவுது. சீமானுக்கு அசைன்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு டிஎம்கே அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்று. இன்னொரு பக்கம் நீங்க இயல்பாகவே இன்னைக்கு விஜயோடைய வாக்குகள் எங்கிருந்து வரும் அப்படின்னு பேசும் பொழுது நிறைய இடங்கள்ல இருந்து வரும். குறிப்பாக சீமான் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா எந்த சீமான் இளைஞர் பட்டாளம் அதிகமாக இருக்கிறார்களோ அதே இளைஞர் பட்டாளம் தான் விஜய் அவரிடம் இருக்கிறது. அதனால இந்த ஓட்ஸ் நிறைய ஷிஃப்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு பேச்சு ஒன்று இருக்கு. அப்ப 8% என்பது அவருக்கு 6 மாறிடும், 5 மாறிடும், 4 மாறிடும் இப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. 12, 13, 15 அடிச்சு தூக்கிடுவாரு. அதாவது 12 நீங்க சொல்ற மாதிரி 12, 13 இன்னும் ஜாஸ்தியா போகும், 2 மடங்கு ஆயிடும், 8 16 ஆயிடும் சொல்றவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த வாக்குகள் விஜயோட வாக்குகள் சீமான் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நான் ஆரம்பத்தில் விஜய்க்கு வருகின்ற வாக்குகள் என்பது சீமான் வரும் நான் நினைச்சேன். நீங்க அதே மாதிரி பாஜக இருந்து வரும், அதிமுக, திமுக எல்லா கட்சியிலிருந்தும் அவரோட ரசிகர்களாக இருப்பவர்கள் தாவேக்கு ஓட்டுப்படும் நினைக்கிறவங்க வரும் நினைக்கிறேன். ஆனால் போக போக இந்த டிஃபரன்ஸ் இதை ஏன் நான் ரொம்ப கூர்மைப்படுத்துகிறேன் நான் பார்க்குறேன்னா, ஒன்று, அந்த வாக்குகள் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுல சீமான் அவர்கள் ரொம்ப கவனமாக மாறுறாருன்னு எனக்கு தோணுது. இப்போ அதனால தான் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. என்னன்னா, கருத்தியல் ரீதியாக நான் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்தில் நிற்கிறேன். இங்கே நிற்கிறவங்க திராவிடம்னு பேசுகிறாங்க, தமிழ் தேசியம் தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய உண்மையான கொள்கை என்பது என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம், நீ எந்த இளைஞர்களை நீங்கள் அவருடைய வாக்கு வங்கியாக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த இளைஞர்களுக்கு கொள்கை தெளிவுள்ள இளைஞர்களாக நீ இருந்தீன்னா நீ எனக்கு ஓட்டு போடுவ. உன்ட்ட கொள்கை தெளிவு இல்லை. அவர் சொல்கிறாங்க டிவிக்கே உன் கொள்கை நடன்னு கேட்குறேன், டிவிக்கேங்கிறான்னு டிவிக்கே போகிற இடம் நான் கேட்குறேன்னு அவர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் எவ்வளோ இறங்கி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இறங்கி அடிக்கணும். அதான் சார் அவர் தீர்மானிச்சிட்டார். இவர் விஜயை எதிர்ப்பதன் மூலியமாக நமக்கான வாக்கள் வரும். அது ரெண்டு நீங்க செயல்பாட்டு ரீதியாக இல்லை, எதிர்க்கிறது வேற, நேரடியாக விமர்சனம் பண்ணலாம். நீங்க இப்போ சொன்ன மாதிரி கொள்கையினும் நடுவில் இருக்கக்கூடாது, லாரியில் அடிபட வேண்டியது இருக்கும், இப்படிலாம் சொல்றது ஒரு பக்கம். இந்த மாதிரி புலிகள் வேட்டைக்கு போகும்போது அணில்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்றதும், அப்புறம் தளபதின்னு சொல்றேன் எனக்கு தலைவலியும் கேட்குது, நீங்க சொன்ன மாதிரி டிவிக்குன்னு சொன்னா டிவிக்கு போறேன், இந்த மாதிரி ரொம்ப கீழ் லெவலில் பேச. இல்லை சார், அதாவது ஒன்று அவர் எப்படி பார்க்குறாருன்னா, இன்னைக்கு
இப்போ கான்டெம்பரரியாக இருக்கிற இஷ்யூஸில் லீடர்ஸில் கான்டெம்பரரி இஷ்யூஸ் வரும்பொழுது விஜய் எந்த பக்கம் நிற்கிறார், சீமான் எந்த பக்கம் நிற்கிறார்? சொல்லப்போனால் விஜய் களத்தை நிற்கிறாரா நிற்கலாங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்கிறது. நிற்கிறாரா நிற்கல? இல்லை நிற்கலையே. இப்போ கவினுடைய ஆணவ படுகொலை குறித்து விஜய் வாய் திறக்காம மௌனமாக இருக்கார். என்ன காரணம் தெரியல சார். அவர் ஒருவேளை வந்து அந்த சமூகத்துடைய வாக்கள் போயிடும்ட்டு மற்ற கட்சிகள் யோசிக்கிற மாதிரி அவரும் யோசிக்க ஆரம்பிச்சாருங்கிறது தெரியல. எந்த சமூகம்? நேரடியாக சொல்லணும்னா முக்குலத்தர் சமூகம். முக்குலத்தர் சமூகோட வாக்கள் முன்னாடி மதுரையில் மாநாடு நடக்குது. 26ஆம் தேதி மதுரையில் மாநாடு நடக்குது. ஆப்வியஸ்லி அவரோட ஸ்ட்ராட்டஜி சொல்லுவார், சார் இதெல்லாம் நம்ம இப்போ பேச வேண்டாம் சார், மதுரையில் மாநாடு நடத்த முடியாது சார் அப்படின்னு அவருக்கு இருக்கிற அறிவுத்திறனில் அவர் பயன்படுத்தி அதை சொல்லுவார். இப்போ விஜய் அவர்களும் அப்போ பேசாமல் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றார். அப்போ பாதிக்கப்பட்ட மாணவர் இருக்கு. அதான் சார் நான் சொல்றேன். அதான் சொல்றேன். நீங்க எந்த விஷயம் சமூக வாக்கு வேண்டாம். அதான் சொல்றேன். இல்ல அந்த சமூக வாக்கள் கூட யோசிக்காதீங்க. நீங்க இப்போ நயினார் நாகேந்திரன் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் வீட்டுக்கே போறாரு. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாஜகவை சேர்ந்தவர்கள் நீங்க வந்து ஆணவ படுகொலை கண்டித்து இல்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல் சொல்ற அளவுக்காவது போறாங்க. ஆனா விஜய் அவர்கள் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு அறிக்கை கொடுக்கல, ட்வீட் போடல, இல்ல வந்து இதற்கும் எதுவும் பேசாம கூட இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் சீமான் என்ன பண்றாரு? பாதிக்கப்பட்ட கொலை செய்யப்பட்ட அந்த பையனோட வீட்டுக்கே கவினோட வீட்டுக்கே போறார். அங்கே போய் ஆறுதல் நிற்கிறார். அதே மாதிரி இங்கே வந்து தூய்மைப்படையர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த போராட்டம் நடக்கும் பொழுது சீமான் அவர்கள் களத்திற்கு போனது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கண்டன போராட்டம் செய்கிறார். அந்த போராட்டத்தின் போது அவர் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுறார். அப்போ போனாங்களே சார், போனாங்க சார். நான் சொல்லல விஜய் போகல. ஆதவர்ஜனா போனார், சகோதரி ஆதவர்ஜனா போனார், சீட்டா நிர்மல்குமார் போனார். அந்த மக்களே சொன்னாங்க எங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழக தோழர்களை நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க, உதவி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கேள்வி எனக்கு கேட்டிங்கன்னா விஜய் ஏன் போகவில்லை, விஜய் ஏன் பேசவில்லைங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அதுதான் இப்போ ரெண்டு கான்டெம்பரரி லீடர்ஸ் பார்க்குறாங்க. செயல்பாட்டு ரீதியாக அப்போ வந்து விஜய் அடிச்சு ஒரு வளரக்கூடிய இடத்தில் வருகிறார். அப்போ இன்னும் தீவிரமாக கூர்மையாக நம்ம அடிப்போம் அப்படின்னு ஒரு இடத்துல இல்லையே, ரொம்ப லோக்கலாக இருக்கு. இல்லை சார், இது வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, இது அவர் கேலி பண்ணுற மாதிரி இருக்கா இல்லையா? சார் கேலி பண்ற மாதிரி இருக்குன்னா நேரங்களில் சீண்டு தான் பார்க்குறேன் சார், சீண்டு தான் பார்க்குறேன். எதுக்கு விஜய் சீன்றாரு? இல்லை சார், அதான் சொல்கிறேன் இல்லையா, அவர் வந்து யாருக்கு எதிர்த்து நான் அரசியல் செய்ய போகின்றேங்கிற ஒரு முடிவுக்கு வரார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒன்று யாரோ வந்து அவருக்கு ஒரு பின்புலத்தில் இருக்கிறாங்கன்னு ஒரு பேச்சும் இருக்கு இல்லையா, எப்படி பார்த்தாலும் வின் வின் சிச்சுவேஷன் தான் இருக்கு. இந்த களத்தில் நான் விஜயை எதிர்த்து செய்ய போகின்ற அரசியல் தான் எனக்கு வாக்குகளை மறுபடியும் பெற்றுக் கொடுக்கும். விஜய் கட்சி எதிர்த்து இது போன்று லோக்கல் லெவலில் பேசினா சீன்றது தானே? சீன்றது கண்டிப்பாக சீன்றது சார். சீன்றது அப்படின்னா அவங்க திருப்பி அடிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது. ஆமாம் சார், திருப்பி அடிப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாம், நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அது வந்து அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நமக்கு போட்டி வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், டிவிகே அகேன்ஸ்ட் டிஎம்கே. அந்த டிக்ளரேஷன்ல நம்ம போயிடலாம். சீமான் கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ நேற்று இணையத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களே கூட சீமான் எதிர்த்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. சீமான் தான் விரும்புறாரு. நீ வா, நீ வா, நீ என்னோட சண்டைக்கு வான்னு அவர் கூப்பிடுறாரு. முதல்ல அதை செய்யாம இருந்தாங்க. அது சீமான விஜய் திட்டினா சீமான் லாபம். ஆமா, சீமான் லாபம் தான், நிச்சயமா சீமான் லாபம் தான் சார். ஆனா வந்து இப்போ இந்த தோழர்கள் என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்களாக இருக்கிறவங்க, நிர்வாகிகளாக இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா சீமான திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அரசியல் என்பது நீங்க திமுக அகேன்ஸ்ட் தாவேக்கங்கிறத உடைச்சு தாவேக்க அகேன்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற அரசியலை சீமான் அவர்கள் உருவாக்குறார். நீங்க சொன்னீங்க முதல்ல சொன்னது சீமானுக்கு திமுக அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. நீங்க இது சார் இதை சொல்லல, இது நான் வந்து நேரடியாக ஜெகதீஸ்வரன் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த அசைன்மெண்ட் அப்படி ரெண்டு பேச்சுகள் நிலவுது. அந்த மாதிரி பேச்சுகள் நிலவுது. இந்த முறை வந்து சீமானுக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க நடுவில் இன்னும் சொல்ல போனா நீங்க சீமான் அவர்கள் முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டு வந்தார். நீங்க மூக்க முத்தோடைய இறப்புக்கு நான் துக்கம் விசாரிக்க வந்தேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு பாருங்க அந்த களம் மாறிடும், இவங்க இவர் வந்து விஜய் டைரக்டர் நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு அப்படின்னு சில பேச்சுக்கள்லாம் வந்தது. அவர் முதல்ல இருந்தே அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு கூட சில இஷ்யூஸ்ல வரவேற்கவும் செஞ்சார். அவர் மாறி இஷ்யூ பெஸ்ட்டாக போயிட்டு இருக்காரு. இப்போ தீவிரப்படுது. ஏன்னா நேற்று பேச என்ன சொல்றாரு, 4 மாசம் இருக்கு தம்பி, 4 மாசம் எங்கே நான் நிப்பாட்டுறேன் பாரு அப்படிங்கிறார். அப்போ இந்த அரசியலை தாவேக்க அகேன்ஸ்ட் நாபக்கங்கிற அரசியலை அவர் கூர்மைப்படுத்துறாரு. நான் பார்க்கிறேன் சீமான் பண்றாரு. விஜய் பொறுத்த வரைக்கும் திமுக தான் முதல் எதிரி சார். அவர் எதிரின்னு சொல்லிட்டே தான் சார் இருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செயல்பாடுகள் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க பேப்பர்ல எழுதிட்டே இருக்கலாம், டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகே, டிஎம்கே 100 தடவை நீங்க வந்து ஸ்ரீராம் ஜெயம் எழுதுற மாதிரி எழுதலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க திமுக எதிர்த்து என்ன செஞ்சிட்டீங்க நான் கேட்கிறேன். என்ன செய்ய போறீங்க? சொல்றதே பத்தாதா சார்? அதான் சொல்றேன், நானும் சொல்றேன் சார். நானும் வந்து நான் ஒரு கட்சியில் ஒரு காலத்தில் ஒரு கட்சி வச்சிருந்தேன், நான் திமுக எதிர்த்து அரசியல் செய்ய போறேன் நானும் சொல்லிக்கலாம். ஆனால் இல்லை பார்க்குற மக்கள் சிரிப்பாங்க, யாரை நீ கோமாளின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நீங்க திமுக அகேன்ஸ்ட் டிவிக்கேன்னு நீங்க டிக்ளேர் பண்றதை விட்டுட்டு உண்மையில் செய்ய வேண்டியது என்ன, அது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க மக்களுடைய போராட்டம் நடக்குது, அந்த போராட்டத்திற்கு நீங்க போற ரெடியா இல்லை. ஆணவ படுகொலை நடக்குது, எல்லா கட்சிகளும் கண்டிக்கிறாங்க, அதை நீங்க கண்டிக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நீங்க திமுகவை சார்ந்த ஒரு பிரமுகருடைய பேரன் வந்து ஒருத்தர் காரியத்தை கொள்றாருன்னு ஒரு வழக்கு வருது, அதுக்கு நீங்க வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. டிஎன்பிசி பிரச்சனைகள் நடக்குது, நான் சொல்ல இளைஞர்கள் சார்ந்த பிரச்சனைக்கே நீங்க வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்கு தான் நீங்க பேசுறீங்க? இல்லை எல்லாத்தையும் நான் மாநாட்டில் பேசிக்குவேன், அப்புறம் மாநாட்டில் பேசிட்டு 1 மாசம் லீவ் விட்டுருவோம் நாங்கள் கட்சிக்கு. இப்படி நீங்க கட்சி நடத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்க திமுக அகேன்ஸ்ட் டிவிகே, டிமுக சொல்லிட்டே இருக்கலாமே தவிர உண்மையில் மக்கள் அதை பார்க்க மக்கள் திமுக சொல்றாரு தவிர திமுக எதிர்த்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு இவர் அப்படிதான் நினைப்பாங்க.
விஜய் எதிர்ப்பதன் மூலம் வளர முடியும் அப்படின்னு சீமான் சார். அதான் சார், சீமான் வந்து இந்த தேர்தலில் சீமான் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரா நமக்கு தெரியும். இல்லை, அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து 1.1 வளர ஆரம்பிச்சேன், 3, 6, 8 வந்திருக்கேன், நான் படிப்படியாக வளர்றேன். இது யாருமே எனக்கு போட்டி இல்லை தம்பிங்கிறாரு. அவர் செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது 4 மணிக்கு போட்டியா, நான் யாருக்குமே நான் போட்டி இல்லை, நான் தனியாக வளர்ந்துட்டு வர்றேன், 1.1 இன்னைக்கு வளர்ந்துருக்கேன், வளர்ந்தே போதும் வளர்ந்து இல்லை. அவர் என்ன நினைக்கிறேன்னா ஒரு லாங் டேர்ம் கோல் மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வேற எந்த கட்சிகளாவது யார் கூட கூட்டணி வைக்காம இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்து வளர்ந்துருக்காங்களான்னா அதுக்கு சீமா நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அதுதான் அவருக்கு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கு ஒரு த்ரெட்டா மாறி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து விஜய் ஒரு த்ரெட்டா மாறி இருக்காரு. ஆனால் விஜய் சீமான த்ரெட்டா நினைக்கிறது சார், விஜய் நினைக்கதான் செய்யறாரு, அதோட நினைக்காம இருப்பாரு. விஜய் நினைப்பார். நீங்க வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம், நீங்க இதுதான் வந்து நான் சீமான் எதிர்க்க போறேன்னு ஒரு வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் சூசகமாக சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனால் சீமான் பாக்கு விஜய் போக நீங்களே சொல்றீங்க சார். நான் சொல்ல ஆரம்பத்தில் நானும் நினைத்தேன்னு சொன்னேன். இப்போ வந்து இது ஸ்லோவா சீமான் அந்த ஸ்பேஸை வந்து விட மாட்டேன், இழுத்து பிடிக்கலாம் நான் பார்க்குறேன். நீங்கள் அந்த போகக்கூடிய அந்த 2%, 3% வாக்குகளை அவர் அதான் சொல்ல. நீங்கள் ஒரு இளைஞன் வந்து நாம் தமிழருக்கு வாக்களிச்சுட்டு இருந்த இளைஞன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிக்க போறான்னா அவர் எப்படி சொல்றாருன்னா, உனக்கு அறிவு இருந்தா நீ வந்து நாம் தமிழர் வாக்களிப்பா, உனக்கு அறிவு இல்லைன்னா தமிழ் வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்புங்கிற மாதிரி அவர் உருவாக்குறாரு. வாக்காளர் அவமானப்படுத்துறது இல்லை, அதுதான் சார் அவர் சொல்றாரு. நீங்க வந்து டிவிக்கே நான் சொல்றான், நீங்க வந்து அணில்னு ஏன் அவர் படுத்துறாருன்னா, உனக்கு கொள்கை ரீதியாக எந்த வித புரிதலும் இல்லை, கொள்கை நீ என்னன்னே தெரியல உனக்கு, டிவிக்கேன்னு மட்டும் தான் சொல்றேன், தளபதிங்கிற டிவிக்கேன்னு சொல்றேன் தவிர எந்த பக்கம் நிற்க போகின்ற அவரோட கொள்கை என்னங்கிற புரிதலே இல்லாமல் நின்றுட்டு இருக்க. விஜய் மட்டுமே பத்தாத வாக்காளருக்கு பத்தாது சார். அதான் சொல்றேன் இல்லையா, அப்படி விஜய் மட்டும் நம்ம வந்து அப்ப நம்மளும் வந்து ஒரு தமிழ் அணில் மாதிரி தான் ஆகிடுவோம். அப்புறம் விஜய் மட்டுமே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு இருந்தா சார். விஜய்ங்கிற ஒரு பிம்பத்திற்கு இங்க வாக்குகள் இருக்க நிச்சயமாக இருக்கிறது. இளைஞர்கள் வாக்கு இருக்கு, பெண்கள் வாக்கு இருக்கு. நான் இப்பயும் பேசுறேன், நிறைய பேர் ஓட்டர்கள்ட்டெல்லாம் பேசுறேன், அவங்களாம் வாக்கு செலுத்துவாங்க. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு காரணங்கள். ஒரு பெரிய கவர்ச்சியும் ஒரு முக்கியமான காரணம். எழுச்சி இருக்கு, மறுக்க முடியாது சார், மறுக்கல எழுச்சி. ஆனா அந்த எழுச்சியை விஜய் வந்து பயன்படுத்துவதற்கோ அதை வந்து இன்னும் உயர்த்துவதற்கோ ஏதாவது வேலை செய்கிறார் என்றால் இல்லை. விஜய் ஸ்ட்ராட்டஜி தனிதானே உங்களுக்கு நல்லாவே என்ன விஜய் என்ன சார் ஸ்ட்ராட்டஜி இல்லை, அதான் பிரச்சனை. அவர் ஸ்ட்ராட்டஜி வந்து பேசாம இருக்கிறத ஸ்ட்ராட்டஜி நினைச்சிட்டு இருக்காரு. அவர் எதுவுமே பேசக்கூடாது, நம்ம பேசாம இருந்து கடைசியாக இந்த அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியும் சார். ஜனநாயகன் படம் வந்துட்டா நம்ம வந்து எல்லா மக்கள்கிட்ட ஒரு 4 கோடி மக்கள் பார்த்துருவாங்க, நமக்கு நிறைய வாக்கள் கிடைக்கும் நம்புறார். மேபி அந்த படம் ஒர்க் அவுட் கூட ஆகலாம். நீங்கள் ஏன்னா பெண்களுக்கு அது வந்து ஒருவேளை அது பகவந்த் கேசரி படமாக இருந்தால், அதோட தழுவலாக இருந்தால் அது பெண்களுக்கு பிடித்த படமாக மாறும். ஏன்னா இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னா அந்த சினிமா தான் மிக முக்கியமான கூட்டமாக இருக்குன்னு அதையும் நான் சொல்கிறேன். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நினைக்கிறார். ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகின்ற ஜனநாயகன் மட்டுமே நம்மளை காப்பாற்றும் ஒரு பெருசாக நம்புறார். பெரிய பெரிய பிரச்சாரமாக அது மாறும் நான் நினைக்கிறேன். ஆனால் சீமானுக்கு அது இல்லையே சார். சீமானுக்கு அது இல்லை நான் சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் அது மட்டுமே போதுமானதாக இருக்குமா? விஜய் நினைக்கின்ற இடத்திற்கு, நான் முதன்மை சக்தி முதலாவது சக்தி நினைக்கின்ற இடத்திற்கு அவரால் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை வைத்துக் கொண்டு அவரால் போக முடியாது. ரெண்டு விஷயம். சீமான் நம்பிக்கை எடுத்துட்டாரா, விஜயை பார்த்து பயப்படுறாரா? இல்லை சார், விஜயை பார்த்து பயப்படல. விஜய் ஒரு த்ரெட்னு அவர் யோசிப்பார். அது ஒரு பெரிய பயம்னு சொல்லிட முடியாது சார். அது வந்து ஒரு நடுக்கம் இருக்கலாம். நீங்க வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். பெரிய ஸ்டார் வராரு சார். அவர் அதாவது நீங்க வந்து விஜய் வரும் பொழுது சீமான் அவர்களே ரொம்ப ஆரம்பத்தில் இன்னும் சொல்லணும் விக்ரவாண்டி மாநாடு நடத்தும் பொழுது நம்மளுடைய 8% வாக்கு வங்கி குறையும்னு சீமானை யோசிச்சிருக்கலாம். இன்னொரு விஜய் ஒருவேளை நம்முடன் சேர்வது பலமாக இருக்கும்னு யோசிச்சிருக்கலாம். நீங்க வந்து சொன்னாரு கூட்டணிக்கு தயாரா இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து தம்பி வரணும்னு சொல்லி சொன்னார். ஏன்னா விஜய்க்கு ஒரு பலம் இருப்பதை சீமானம் உணர்ந்தார். ஆமா, பெரிய பலம் இருக்கு, பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு, நிறைய வாக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை உணர்ந்தார். அப்போ எவ்வளவு பலம் இருக்குன்னு நினைக்கலையோ சார்? இல்ல சார், அவர் தெரியும் சார். அதாவது நீங்க அவர் ஒரு பெரிய ஸ்டாரா வர்றாரு, அப்ப அவருக்கு நிச்சயமாக பெரிய வாக்கு வங்கி, நம்மளோட பெரிய வாக்கு வங்கி இருக்கும் தான் நினைச்சிருப்பார். நம்ம 8% அவருக்கு கூடவே தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த களத்தில் அதிகப்படியாக நாம் நிற்கின்ற அதிக வருடங்கள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு செகண்டரியா போறது, ஒரு சபார்டினேட்டா எப்படி போறதுன்னு ஒரு கேள்வி அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் நீங்க போக போக விஜய் அவர்களோட செயல்பாடுகள் பார்த்த பிறகு நம்ம வந்து இனி விஜயை எதிர்க்க கொள்கை ரீதியாகவும் ஒரு முரண்பட்ட பிறகு நாம் விஜயை எதிர்க்க வேண்டிய இடத்திற்கு வந்துவிட வேண்டும். நம்ம வந்து விஜயோட கூட்டணிக்கு போகிறது கிடையாது. அப்ப விஜய் நம்ம எதிர் திசையில் நின்று அவர் அடிக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த அடுத்த 4 மாதங்கள் அவர் சொல்ற மாதிரி இன்னும் தீவிரமாக தான் இது மாறும் நான் பார்க்கிறேன். ஆனா இது அவருக்கு லாபம், நிச்சயமா லாபம் தான் சார். அதான் சொல்றேன் இல்லையா, அவர் கருத்தியல் ரீதியாக உனக்கு புரிதல் இருக்கா இல்லையா, ஒரு இளைஞனுக்கு புரிதல் இருக்கா இல்லையா, நீ புரிதலோடு வந்தீங்கன்னா யாருக்கு வாக்களிப்பா, புரிதலோடு இல்லாமல் யாருக்கு வாக்களிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் கொண்டு போய் நிப்பாட்டுறார். அப்போ அவர் யோசிக்க, அந்த இளைஞர் வந்து மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்தார்னா அது சீமானுக்கு லாபமாக மாறலாம். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட ஜெகதீஸ்வரன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.